பிரைஸ் தி லார்ட். 460 தியான பகுதி என்னாகமம் 3ஆம் அதிகாரம் மற்றும் 4ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அதில் லேவி கோத்திரத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் இவைகளில் எழுதப்பட்டிருக்கின்றன. லேவி புத்திரரில் ஆரோனுக்கு நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் 4 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்தது நிமித்தமாக கர்த்தருடைய சந்நிதியிலே மரித்து போனார்கள். அந்த ஊழிய பொறுப்பிற்கு எலெயாசாரும் இத்தாமாரும் பொறுப்பேற்று ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து என்பதாக சொல்லுகிறார். பொதுவாக ஊழியம் என்பது தேவனுக்கு செய்யப்படும். ஆனால் இங்கே ஆரோனுக்கு வேலை செய்யும்படிக்காக லேவியர்களை சேர்த்து நிறுத்தி வைக்கும்படி கர்த்தரே சொல்லுகிறார். எதை காண்பிக்கிறது என்றால், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவனால் தரிசனங்களை பெற்று அழைக்கப்பட்டு அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள். அவர்களுக்கு அந்த ஊழியத்தில் அநேக மனிதனுடைய துணை தேவைப்படும். எனவே ஆண்டவராகிய கர்த்தர் இப்படிப்பட்ட லேவியர் போன்றவர்களை அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களோடு கூட இணைக்கிறார். இவர்கள் தேவன் தங்களை இணைத்த அந்த ஊழியக்காரர்களோடு இவர்கள் இணைந்து ஊழியக்காரர் மூலம் சொல்லப்படுகிற தரிசனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி ஆரோனுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படிக்காகவே லேவியர்கள் பணிவிடைக்காரர்களாக ஆரோன் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். மேலும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து கர்த்தர் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவருடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டுமுட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். அதாவது இவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்றால், ஆசரிப்பு கூடாரத்தில் அதாவது சபையில் இவர்கள் தங்கள் பணிகளை செய்ய வேண்டுமாம். இரண்டாவதாக ஆரோனுடைய காவலை காக்க வேண்டும். அதாவது ஊழியக்காருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மூன்றாவதாக ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருட்களிலும் பணி செய்யத்தக்கதாக சபையில் தாங்கள் தார்மீகமாக வந்தும் தெய்வ ஊழியர்கள் கொடுக்கிற வேலைகளையும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமாம். நான்காவதாக இஸ்ரவேல் புத்திரரின் காவலை காக்க வேண்டும். அதாவது சபையுள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படிக்காக தொடர்ந்து சபைக்கு வரும்படிக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஐந்தாவது வாசஸ்தலத்தின் பணிவிடைகள், அதாவது தேவன் தங்களுக்கு கொடுத்த குடும்பத்தையும் கூட சபைக்கு உட்பட பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார் என்பதாக சொன்னார். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் முதல் பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் தன்னுடையது என்பதாக சொல்லி முதல் பிறந்த எல்லா பிள்ளைகளையும் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். இது நிமித்தமாகவே இன்றளவும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனாகிய கர்த்தர் தங்கள் கொடுத்த முதல் கனியாகிய பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை உண்டாக்கின பொழுது மோசே வந்து ஜனங்கள் முன்பாக பேசி கர்த்தர் பக்கத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கும் பொழுது லேவி கோத்திரத்தார் மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்தில் முன்பாக வந்து நின்றார்கள். எனவே கர்த்தர் முதல் பிறந்த குழந்தைக்கு பதிலாக லேவியர்களை நான் எனக்காக தெரிந்து கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்கள் என்பதாக சொன்னார். கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் முதல் பிறந்த பிள்ளை என்று ஊழியத்திற்கு கொடுக்கலாம், அது தவறு அல்ல. ஆனால் முதல் பிறந்த பிள்ளை மாத்திரம்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதாக நாம் நினைக்க கூடாது. அவர்கள் இரண்டாவது பிறந்தவர்களாயும் இருக்கலாம், கடைசி பிறந்தவர்களாகவும் இருக்கலாம். அவர்களுக்குள்ளாக ஒரு தரிசனமும் ஆத்தும பாரமும் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக சாதிக்க வேண்டும், கர்த்தருடைய ஜனங்கள் நடுவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி வாஞ்சி உள்ளவர்களை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். மேலும் இதில் வாசிப்போமானால் கர்த்தர் லேவியின் புத்திரரை தொகையிட்டு எண்ணும்படிக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதில் லேவிக்கு கெர்சோன், கோகாத், மெராரி என்று 3 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் 3 பேரையும் வகை பிரித்து அவர்கள் மூலமாய் வருகிற சந்ததிகளுக்கு தேவாலய பணிகள் எல்லாவற்றையும் பிரித்து கொடுக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதில் கெர்சோன் புத்திரரின் வேலை என்னவென்றால், அவர்கள் வாசஸ்தலம், கூடாரம், அதன் மூடி, ஆசரிப்பு கூடார வாசல் மறைவு, பலிபீடத்தை சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகள், பிரகார வாசல் மூடு திரைகள், இவைகள் எல்லாம் கெர்சோன் புத்திரருக்குரியவைகளாம். கோகாத் புத்திரருடைய பணி என்னவென்றால், அவர்கள் பெட்டி, மேஜை, விளக்கு, பீடங்கள், ஆராதனைக்கேற்ற பரிசுத்த பனிமுட்டுகள், தொங்கு திரைகள், இவைகள் நடுவே பணி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். மேலும் மெராரி புத்திரருடைய பணிகள் என்னவென்றால், அவர்கள் வாசஸ்தலத்தின் பலகைகள், தாழ்பாள்கள், தூண்கள், பாதங்கள், பிரகாரத்தின் தூண்கள், அவைகளின் பாதங்கள், முளைகள், கயிறுகள், இவைகள் எல்லாம் இவர்களுடைய பணிகளாகும். இப்படி லேவியரின் 3 புத்திரர்களுக்கும் அவர்கள் மூலமாய் வந்த அவர்கள் சந்ததிகளுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துடைய வேலைகள் 3 பகுதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டது.
அதை நம்மால் இதில் வாசிக்க முடியும். 4ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால் இதிலும் ஆண்டவராகிய கர்த்தர் லேவி புத்திரரை குறித்து அவர் செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்து சொல்லி இருக்கிறார். அதில் கோகாத் புத்திரரை குறித்து ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது என்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது கெர்சோன், கோகாத், மெராரி இந்த 3 பேருக்கும் ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகளில் கோகாத் புத்திரருடைய பணிவிடை மகா பரிசுத்தமானது என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது இடம்பெறும் தன்மையுடையது. அதாவது மேகம் எழும்பும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அப்புறப்படுத்தி அவைகளை சுமந்து கொண்டு மேகம் எங்கே நிற்கிறதோ அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபிப்பார்கள். எனவே இந்த பரிசுத்த பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்துக்கு செல்லும் பொழுது அவைகளை கோகாத் புத்திரர் தான் சுமக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே அவர்களுடைய பணி மகா பரிசுத்தமானது என்பதாக சொல்லப்படுகிறது. சபைகளிலும் கூட சிலர் இப்படி இருப்பார்கள். எப்படி என்றால், சபையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனையிலும் கூடுகைகளிலும் அவர்கள் முன்வந்து அவர்கள் தானாக பொறுப்புகளை எடுத்து செய்வார்கள். அவர்களுக்கு யாரும் இவர்களை செய்யும்படி சொல்ல தேவையில்லை. அவர்களாக சபை நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தங்களால் இயன்ற மட்டும் தாங்களாக முன்வந்து அந்த கூடுகைகளை சுமக்கிறவர்களாக காணப்படுவார்கள். இவர்களே கோகாத் புத்திரருக்கு ஒப்பானவர்கள். இவள் செய்கிற இந்த பணிவிடை என்பது அது மகா பரிசுத்தமானது. சபை என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு குடும்பமாகும். இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினராக இருக்கிற நாம் சபைகளில் கோகாத் புத்திரரை போல ஒவ்வொரு காரியத்திலும் நம்மால் இயன்ற மட்டும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சபையில் பணி செய்வதற்கு அவர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் எந்த பணியும் செய்யாதவர்களாய் இராமல், சபையில் ஏதாவது ஒரு வேலை செய்யப்படாமல் இருக்கும் என்றால் நாம் தார்மீகமாய் வந்து அந்த வேலைகளை செய்து தேவனுடைய பரிசுத்த ஆலயத்தில் நாமும் பணி செய்கிற அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். கோகாத் புத்திரர் அப்படி செய்தார்கள். மேலும் தேவனாய் கர்த்தர் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுகளையும் விசாரிக்க கடவன் என்பதாக சொல்லியிருக்கிறார். எலெயாசார் யார் என்றால் ஆரோனுடைய குமாரன். ஆரோனே பிரதான ஆசாரியன், எலெயாசார் ஆசாரியன். அப்படி என்றால் ஒவ்வொரு சபைக்கும் மேய்ப்பர் இருப்பதை போல அவர்களுக்கு கீழ் துணையாக உதவி ஊழியக்காரர் ஒருவர் இருப்பார். அவருடைய பணி என்னவென்றால், அவர்கள் ஒரு ஆராதனைக்கு ஒரு ஜெபத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து விசாரிப்பதே அவர்கள் பணியாகும். சபையில் உள்ள எல்லாவற்றுடைய ஒழுங்குகளையும் இவர்கள் தான் விசாரிக்க வேண்டும். சபை மேய்ப்பர் அல்ல, உதவி ஊழியராய் இருக்கிறவர்கள் தான் எல்லாவற்றையும் விசாரித்து அந்த சபையை முன்னோக்கி நடத்தி செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எலெயாசார் அப்படி செய்யும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். கெர்சோன் புத்திரருடைய பணிவிடை என்னவென்றால், அவர்கள் வாசஸ்தலத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் உரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபிட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவையின் கயிறுகளையும் அவைகளின் வேலை கெடுத்த கருவிகளையும் சுமக்க வேண்டுமாம். இவைகளில் நடைபெறுகிற எல்லா வேலைகளும் கெர்சோன் புத்திரருடைய பணிகளாகுமாம். இவைகள் எதற்கு ஒப்புமை எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இவர்கள் எல்லாவற்றையும் திரையினால் மூடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதாவது ஒவ்வொரு சபையிலும் சபையிலுடைய எல்லா காரியங்களும் ஒரு சபையிலும் சபையை மூடி பாதுகாப்பதற்கு மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். சபையில் உள்ள மூப்பர்கள் தான் சபையில் வருகிற பிரச்சனைகள், எதிராக வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒன்று கலந்து அவைகளை பெரிதாக்காதபடிக்கும் அவைகள் தவறான விதமாய் வெளியே பரவாதபடிக்கும் எல்லாவற்றையும் மூடுகிறவர்களாக, பிரச்சனையை அடக்குகிறவர்களாக, பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எனவே கெர்சோன் புத்திரருடைய பணி என்பது ஒவ்வொரு சபையிலும் மூப்பர்கள் செய்ய வேண்டிய பணிக்கு ஒப்புமையாய் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கெர்சோன் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தில் முக்கியமான பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அதே போல ஒவ்வொரு சபைகளிலும் மூப்பர்கள் முக்கியமான பொறுப்பாக ஏற்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் சபையில் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மெராரி புத்திரருடைய பணிவிடை என்னவென்றால், அவர்கள் வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் கருவிகளும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளாகும். இவைகள் எதற்கு அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஒவ்வொரு சபையிலும் தாழ்பால்களும் தூண்களும் மிக அவசியமானது. எனவே இவைகள் சபையில் தூணாய் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கத்துஜனங்களாய் நாம் கொடுக்கப்பட்ட சபையில் நாம் ஒரு தூண்களாய் நிலைத்திருக்க வேண்டும். வாரம் ஒரு சபைக்கு செல்லுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் சபையில் தூணாய் நிலைநிற்க வேண்டும். அதே சமயத்தில் சபைக்கு நாம் தூணாக இருந்து நம்முடைய பொருளாலும் நம்முடைய கையின் பலனாலும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிறதினாலும் தூணாக காணப்பட வேண்டும். சபையில் எல்லாரும் தூணாய் இருக்கும் பொழுது அந்த சபை தேவன் கொடுத்த தரிசனத்தை
ஊழியத்தை ஏற்று நிறைவேற்றுகிறதாய் காணப்படும். நமக்கும் சபைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாதவர்களாய் காணப்படுவோம் என்றால் நாம் சபையில் இன்னும் தூணாய் நிற்கவில்லை என்பதே அதன் அடையாளமாகும். எனவே சபைகளில் மிராரி போன்ற தூண்களும் சபைக்கு தேவைப்படுகிறார்கள். வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் ஊழியக்காரர்கள் சொல்லுகிற தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருந்து கோகாத்தை போல சபையில் இருக்கிற சில பணிகளை நாம முன்வந்து செய்து கெர்சோமை போல சபையில் மூப்பர்களாக செயல்பட்டு மிராரியை போல சபையில் தூணாக நிற்போம். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சபையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.